இப்போ நம்ம வந்து பாவக்காவும் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் முட்டையும் அப்பளம் பொரிச்சுக்கிடுவோம். இப்போ வந்து 2 சட்டியும் நான் வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வந்து 200 பருப்பும் 50 சின்ன வெங்காயம் 3 தக்காளி போட்டு வேக வச்சு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. நான் 200 பருப்பு போட்டிருக்கேன் சாம்பாருக்கு தேவையானது. இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன்ப்பா. சட்டி காயட்டும். இப்போ பாவக்காவுக்கு தேவையான எண்ணெய், பெரிய பாவக்காய் தான் பொரிக்கிறேன். ஒரு 50 அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் காயெல்லாம் வறுக்கிறதுக்காக இதுக்கு எண்ணெய், அதுக்கும் ஒரு 50 அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஏன்னா காயெல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்டி காயட்டும்ப்பா. சட்டி நல்லா காயட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, எண்ணெயெல்லாம் காயணும்ல. இப்போ இதுலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம்ப்பா 50 அளவுக்கு. இப்போ சாம்பாருக்கு தேவையானது காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம்லப்பா, அதை எடுத்து இதில் வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே போட்டிருக்கோம்ப்பா சாம்பாருக்கு தேவையானது. இன்றைக்கி வந்து சட்டி மசாலா பொடி போட்டு தான் வைக்கிறேன். நான் எப்பயும் வீட்டு பொடி போடுவேன், நீ சட்டி மசாலா பொடி போட்டு வைப்போம் அப்படின்னு அந்த மாதிரி வைக்கிறேன்ப்பா. இந்த பக்கம் இது வேகட்டும். அடுத்து இங்கிட்ட என்ன காஞ்சிருச்சுப்பா. இது வந்து பாவக்காய் பொரிக்கிறோம். ஏன்னா பெரிய பாவக்காய் தான் எடுத்து 400 பாவக்காய் எடுத்து இந்த வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது, பாவக்காவுக்கு தேவையானது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம்ப்பா. இது 100 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, இவ்வளோ பெரிய தக்காளி, கருவேப்பிலைக்கு தேவையானது வச்சுருக்கேன். இப்போ கடுகை போட்டுக்கணும். இது தேவையான கடுகுப்பா. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குருவோம். இந்த வெங்காயத்தை வந்து 100 வெங்காயம் போடுவோம்ப்பா. சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்துப்பா என் கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எவ்வளோ போட்டு பாவக்காய் பொரிக்கிறோமோ நல்லாயிருக்கும். இப்போ வேகட்டும். இப்போ 100 வெங்காயம் போட்டுக்கோங்க அந்த பாவக்காவுக்கு. 400 பாவக்காவுக்கு கருவேப்பிலை பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன். நம்ம தக்காளி வந்து 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்து 3 தக்காளி எடுத்து வாங்கப்பா. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த பாவக்காய். ஏன்னா உங்களுக்கு கசப்பு தன்மையே இருக்காது. நீங்கள் சாம்பார் வச்சா, தயிர் சாதம் வச்சாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி பொறுத்து சாப்பிடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு காய் வதங்கிட்டுப்பா. எண்ணெய் ஊற்றி தான் வதக்குறேன். பருப்பு வந்து நான் வீடியோவில் காமிக்கல. ஏற்கனவே 50 சின்ன வெங்காயம் 3 தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். பெருங்காயத்துக்கு மட்டும் போடலை. நீ சாம்பார் வைக்கிறதா பெருங்காயத்துக்கு போடணும். நல்லா காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாவக்காவுக்கு வந்து நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் வெந்துக்கிட்டு இருக்குப்பா. இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து போட்டுருக்கோம்ல, அது வந்து நல்லா ஒரு அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். சின்ன வெங்காயம் போட்டு எவ்வளோ பண்ணுறோமோ நல்லா இருக்கும்ப்பா பாவக்காய். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுப்பா. இதுக்கு தேவையான தக்காளி பார்த்தீங்களா, 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கோம்ல, அதை போடுவோம். இப்போ 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளி தான் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா உப்பு போட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி வேகும் பார்த்தீங்களா, அதுக்காக இதுக்கு தேவையானது உப்புப்பா. இதை போட்டுக்குவோம். பத்தாட்டா நம்ம அடுத்து பொரிக்கணும். எல்லா உப்பும் உடனே போடவும் தேவையில்லை. இப்போ கொஞ்ச நேரம் வதக்கிடுவோம்ப்பா. நம்ம காயும் தக்காளி இருந்ததும் வதங்கவும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ தக்காளி வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குப்பா.
நல்லா அவங்களுக்கு தக்காளி வந்து குலைவாயிடணும். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து எல்லா காயும் இப்போ வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கணும் தான்ப்பா நம்ம மசாலா போட்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். இதுக்கு தேவையான கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கவும் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ தக்காளி வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. மசியல் மாதிரி தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே. இப்போ நம்ம பாவக்காய் 4 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கணும். பெரிய பாவக்காய் தான் எடுத்துருக்கோம், நம்ம கசத்தன்மையே இருக்காது. இந்த 4 பாவக்காய் நறுக்கி கழுவி வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இப்போ உப்பு போடணும்னு தேவையில்லை. இப்போ இதை நல்லா தக்காளியோட நல்லா கிண்டி மூடி வச்சுருவோம். லைட்டாக அப்படி கொஞ்சம் தண்ணி வச்சா போதும்பா. ரொம்ப வந்து தண்ணி ஊற்றணும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வேகணும்ல பாவக்காய். கொஞ்சோண்டு அவங்க தண்ணி தொளிச்சுக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ உப்பு போட்டிருக்கோம், அந்த உப்பு பத்தாடுறா நம்ம அடுத்து போட்டுக்குவோம். இப்போ வந்து வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து சாம்பாருக்கு வந்து ஒரு காய் நல்லா வதங்கிடுச்சுப்பா. சாம்பாருக்கு நல்லா காய் வதங்கிடுச்சு. இப்போ கழுவி தண்ணி வந்து மொதல் தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றிட்டேன். இது 2வது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதை ஊற்றிக்கிறேன். காய் நல்லா வந்துருச்சுல. இப்போ சாம்பார் பொடி எடுத்து போட்டுக்கிறோம். சாம்பார் பொடினா சக்தி மசாலா பொடி தான் எனக்கு எடுத்திருக்கேன், வீட்டு பொடி போடலை. ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டுக்கோம்ப்பா. போதும் 200 பருப்புக்கு. ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா 2 எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்குருவோம். இப்போ இதுக்கு தேவையானது உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் நான் பருப்பு போடையில் நான் போடலை, அதனால இப்போ வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் எடுத்து இதை போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனு தான். இப்போ உப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல, வேகட்டும், வேகவும் பார்த்துக்குவோம். இப்போ பாவக்காய் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குப்பா. இன்னும் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது வதங்கட்டும். இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம காய் வேக வச்சோம்ல, அது வந்து வெந்துருச்சான்னு இப்போ பார்ப்போம். இப்போ காய் எல்லாமே வெந்துருச்சு. 3 தக்காளி எடுத்து நான் பருப்போடு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கிட்டு சாம்பாரில் ஊற்றிடுவோம். இப்போ பருப்பும் நம்ம 200 பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கிறோம். உப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா. உப்பு போதும், போட்டப்பே கரெக்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. சீரகம் வந்து இப்போ வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஏன்னா தாளிச்சோம்னா உங்களுக்கு அருகின மாதிரி ஆயிரும். இந்த டயத்தில் நம்ம போட்டுக்கிறோம். உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதிக்கவும் பார்த்துக்குருவோம். நம்ம எப்படி உப்பு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குவோம். இதுக்குமே நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பு நல்லா சுருளவும், அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு மசாலா போடணும். வேகட்டும், வேகவும் பார்த்து